இந்த நாற்றை இப்போ சுருட்ட போகிறேன். அவ்வளோதான். சிம்பிள் ப்ராசஸ்ஸு. அந்த படுதா மேலே வந்து விட்டதனால அந்த வேர்கள் எல்லாமே ஒரு நெட்வொர்க்காக பிணைஞ்சிருக்கு. அதை அப்படியே நம்ம சுருட்டுக்குள்ளே எல்லாம் ஒன்றா வந்துடுது. இது அந்த மிஷினில் வைக்கக்குள்ளே கரெக்டாக அந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகி நிலத்தில் விழுந்துடுது. ஸோ சிம்பிளாக இருக்குது இந்த ப்ராசஸ்ஸு, நல்லாவும் இருக்குது. இந்த படுதா ஏன் போட்டிருக்காங்கன்னா மண்ணுக்குள்ளே அந்த வேர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த படுதா. இப்போ பாருங்கள், இது எப்படி அப்படியே வந்திருக்கு பாருங்கள். அந்த வேர் வந்து எல்லாத்துலேயுமே பிடிச்சிருக்கிறதுனால நேராக இருக்குது. இன்னும் இப்படி இப்பெல்லாம் தூக்கி காட்டலாம். இதை தான் அப்படியே சுற்றி சுற்றி அங்கே வைக்கிறாங்க. வச்சு எடுத்துகிட்டு போய் அப்படியே போடுறது. நம்ம இதை எடுத்து வைக்க வேண்டியதான். இந்த எல்லா துண்டுக்குமே நம்ம வந்து கிளச்சி வைக்கணும். இந்த ஈவினிங் டைம் இருட்டுறதுக்குள்ளாட்டி இதை செஞ்சு முடிக்கணும். ஸோ குயிக்காக செய்யலாம்.